அபி, ஐ எம் சாரிடா. நீ சாராவை தைரியமாக ஃபேஸ் பண்ணணுன்னு தான் நான் நினச்சேனே தவிர நீ இந்த அளவுக்கு பயப்படுவேன்னு நினைக்கல. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். கட்டிலில் உட்காந்தவனுக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் அவையவே பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் பெட்ஷீட்டை எடுத்து அவள் பக்கத்துலேயே போட்டு அவனும் படுத்து தூங்கிட்டான். வெளியில் மழை பெய்யவும் குளிருக்கு எதமாக அபியும் கௌதமும் நல்லாவே தூங்கிட்டாங்க. காலையில் அபி கண் விழிக்கும்போது மணி 6 ஆயிடுச்சு. கண் விழிச்சதும் அபிக்கு முதல்ல அவன் எங்கே இருக்கானே புரியல. கொஞ்சம் பக்கத்துலேயே கௌதம் பதறி அடித்து எழுந்தா. அப்புறம்தான் அவளுக்கு ராத்திரி நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. வேகமாக பெட்ஷீட்டை மடித்து வச்சா. அந்த சத்தத்தில் கௌதமும் எழுந்துட்டான். எழுந்தவன், என்ன அபி, நல்லா தூங்குனியா? ஆமாம், நீங்கள் என்ன கீழே படுத்துருக்கீங்க, அதுவும் என் பக்கத்தில்? ஏய், என்னடி இது அநியாயமாக இருக்குது. ராத்திரி முழுக்க என்னை இந்த பக்கம் அந்த பக்கம் நகர விடலை நீ. நிஜமா எனக்கு இந்த கையே வலிக்குது தெரியுமா? என் நெஞ்சிலே புதஞ்சு போகிற மாதிரி படுத்துக்கிட்ட. நிஜமாவா சொல்கிறீங்க? இல்லை, நான் அப்படிலாம் தூங்கியிருக்க மாட்டேன். நான் ஏம்மா பொய் சொல்ல போகிறேன்? ஆமாம், நீங்கள் ஏன் கீழே வந்து படுத்தீங்க? நான் மேலே தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். நீ குளிரில் நடுங்கிட்டு இருந்தியா? அதான் சரி பக்கத்தில் படுக்கலான்னு வந்தேன். நீ என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்ட. நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமா? நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நான் அப்படிலாம் தூங்க மாட்டேன். அட விடு அபி, என்றைக்கோ ஒரு நாள் நடக்க வேண்டியது. அது கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்கு, அவ்வளோதான். கௌதம் சிரிக்க, நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க. நான் நம்ப மாட்டேன். நான் என் ரூமுக்கு போகிறேன். ஏய், சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன். உண்மையாக நான் உங்கள் பக்கத்தில் வந்தேனா? நீ தானே எப்படி வருவப்பார். இன்னும் அதிகபட்சம் 1 மாதம் அபி, அதுக்கப்புறம் வந்து தான் தீரணும். கௌதம் கண்ணடிக்க அபி வேகமாக ரூமுக்கு போயிட்டா. ஏய், ஜாகிங் போகலாம், ரெடியாகு. 2 பேரும் ஜாகிங் கிளம்புனாங்க. ராத்திரி எல்லாம் மழை பெஞ்சிருக்கு. எங்கே நடப்பீங்க? அதான் பின்னாடி அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அங்கே நடக்கலாம். நான் நிவியை பார்த்துட்டு வரேன், நீங்கள் போயிட்டே இருங்க. அபி நேராக நிவி ரூமுக்கு போனான். இப்போல்லாம் நிவி அதிக நேரம் ஆனந்தி கூட தான் இருக்கான். நிவியை பார்த்ததும் நிவி இன்னமும் தூங்கிட்டு இருந்தான். எந்த வேலையும் இல்லாததால் அவளும் ஜாகிங் கிளம்புனான். ராத்திரி நல்ல மழை பெஞ்சதால் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. கௌதம் மெதுவாக வாக்கிங் போகிற இடத்துல நடந்துக்கிட்டு இருந்தான். அபியும் அவன் பக்கத்துலேயே நடந்துக்கிட்டு இருந்தா. அவங்க 2 பேரையும் நோக்கி சாரா வர்றதை பார்த்த கௌதம், அபி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னோடய மொபைலை மேலே வச்சுட்டு வந்துட்டேன், அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாயேன். வாக்கிங் போகும்போது மொபைல் எதுக்கு? ஏதாவது எமர்ஜென்சி கால் வரும், எடுத்துக்கிட்டு வா. அபி சாராவை பார்த்துக்கிட்டே உள்ளே போனான். அங்கே வந்த சாரா, சாரி மாமா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், உங்கள் வாழ்க்கையிலையும் குறுக்க வரமாட்டேன். தயவு செய்து உங்கள் காலில் கூட விழுறேன். நடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என் மானமே போயிடும். என்னை மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு அத்தையை பார்த்து பேசவே பயமாக இருக்குது. என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் தான் எனக்காக அத்தைக்கிட்ட பேசணும். அபி வராலான்னு பார்த்த கௌதம், சாரா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதை மட்டும் கிளியர் பண்ண. நடந்த விஷயத்தை பேச எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை. சொல்லுங்க மாமா. சூர்யா அம்மா நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அண்ணன் குரலை கேட்டால் ஃபோன் கட் பண்ணுறதாகவும், அதோட வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டாலும் அவன் குரலை கேட்டு கட் பண்ணுறாங்கன்னு அபி சொன்னான். அது எப்படி? இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அம்மாவை கேட்டால் அந்த மாதிரி எந்த ஃபோனும் வரலன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது.
இது என்னோட வேலை தான் மாமா. இதில் நீ என்ன பண்ண? சூர்யா மாமா வீட்டை விட்டு போன பிறகு ஒரு நாள் நானும் அத்தையும் ஷாப்பிங் போனோம். அப்போது அவங்களோட பர்ஸை ஒருத்தன் பிடிங்கிட்டு போயிட்டான். நாங்கள் 2 பேரும் போய் ஒன்றா தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்புறம் ஃபோன் கிடைச்சா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி என்னோட நம்பர் தான் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு வாரத்தில் அத்தையோட ஃபோனும் கிடச்சிருச்சு. அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஃபோனை என்கிட்ட கொடுத்தாங்க. சரி, அத்தையோட ஃபோன் ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. நான் அந்த ஃபோனை தூக்கி போட்டு சிம் கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். சரி, அந்த சிம்மை என்னோட செல்லில் போட்டு ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அத்தை அவங்களுக்கு அதே நம்பர் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அது சூர்யா மாமா ஐடியில் வாங்கினது. அதனால் அவரோட சைன் இல்லாமல் திரும்ப வாங்க முடியாதுன்னு அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன். அதை அவங்களும் நம்பிட்டாங்க. அத்தைக்கு புது ஃபோன் சிம் கார்டும் வாங்கி கொடுத்துட்டேன். அத்தையோட பழைய சிம் கார்டை 1 மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த பழைய சிம் கார்டை 1 மாதத்துக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணி சின்ன நோக்கியா ஃபோனில் போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த நம்பருக்கு யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். சூர்யா மாமா நம்பர் வந்தால் மட்டும் எடுப்பேன். அவரை ஹலோன்னதும் கட் பண்ணிவிடுவேன். வேறு நம்பர்லேருந்து சூர்யா மாமா கூப்பிட்டாலும் அவரோட குரல் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அவரோட குரலை கேட்டதும் கட் பண்ணி விட்டுடுவேன். இப்படியே நான் பண்ணதால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சூர்யா மாமா ஃபோன் பண்ணுறதே இல்லை. அவர் ஃபோன் பண்ண விஷயமும் அத்தைக்கு தெரியாது. நேரில் வந்தாலும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன். சூர்யா விஷயத்தில் எவ்வளவு கிளவராக பிளான் பண்ணியிருக்க. இதையெல்லாம் நீ நல்ல விஷயத்துக்கு காட்டியிருக்கலாம். அதுக்குள்ளே அபியும் வந்துட்டா. சாரா அபியை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து போயிட்டா. என்னவா இவ்வளோ தூரம் போகிறாங்க? சும்மா தான். அப்புறம் அபி, நீ ஸ்கூலுக்கு போகணுமா? ஆமாங்க, ஏற்கனவே 2 நாள் லீவ் போட்டுட்டேன். நீ தப்பாக எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. நீ கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தா என்ன? ஏன், என்னாச்சு? உன்னோட கெரியரை ட்ராப் பண்ணுறேன்னு நினைக்கலன்னா கொஞ்ச நாள் நீ வீட்டில் இரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க? இல்லைடா, இன்றைக்கி 24th. சாராவுக்கு ஒரு பையனை பார்க்கணும். அப்புறம் நவீனோட ஃபேமிலிக்கிட்ட பேசணும். இதுக்கெல்லாம் நான் மட்டும் தனியாக போக முடியாது. நீயும் தான் என் கூட வந்தாகணும். நான் எதுக்கு? என்னடி கேள்வி இது? நீ எதுக்குன்னு கேட்குற? இங்கே பாரு, சூர்யா அண்ணாவும் அண்ணியும் இல்லை. அதுக்கப்புறம் நீயும் நானும் தான் இந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் முன்னாடி இருந்து நடத்தணும். மற்ற 3 பொண்ணுங்களுமே உன்னை விட வயசில் சின்னவங்க. புரியுதா? புரியுது. உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி வா, அம்மா கிட்ட போகலாம். 2 பேரும் ஈஸ்வரி கிட்ட போனாங்க. வா கௌதம், வாமா. உங்களுக்கு கால் எப்படி இருக்குது இப்போது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன். அம்மா, உங்களோட ஃபோன் எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சா? ஆமாப்பா, ஆனால் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் அதை இப்போ ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். நீங்கள் உங்களோட புது நம்பரை என்கிட்ட கொடுக்கும்போது நம்பர் மாற்றிருக்கேன்னு தானே சொன்னீங்க. ஃபோன் மிஸ் ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே. ஒரு நாள் ஷாப்பிங் போகும்போது ஃபோன், பர்ஸ் 2மே மிஸ் ஆகிடுச்சு. அப்போது நீ சூர்யா 2 பேருமே இங்கே இல்லை. சங்கரும் வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். அதனால் சாரா கிட்ட சொல்லி தான் புதுசாக ஃபோன் வாங்கினேன். அந்த பழைய ஃபோன் கிடைக்கவே இல்லை. அப்புறம் கௌதம், அந்த நவீன் வீட்டில் இருந்து வந்து பேச சொன்னேனே, இன்றைக்கி நானும் அபியும் போயிட்டு வரோம்மா. அபி, இனிமேல் கௌதமுக்கு துணையாக நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எனக்கு அப்புறம் இனிமேல் நீ தான் இந்த வீட்டில் எல்லாமே. உன் கூட 3 தங்கச்சிங்க இருக்காங்கன்னு நினச்சிக்கோ. அவங்க 3 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சரிங்க அத்தை. சரி அபி, நீ போய் ஸ்கூலுக்கு ரெடியாகு. அந்த ஐஷுக்கு ஃபோன் பண்ணி சாயங்காலம் நம்ம 2 பேரும் வரோம்னு சொல்லிவிடு. சரிங்க. அபி மேலே போக,
கௌதம் ஈஸ்வரி கிட்ட முதல் நாள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். ஃபோன் விஷயமும் தெரிஞ்சதும், என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா, மா ப்ளீஸ் நடந்த எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சாரா மாறிட்டான்னு தான் நினைக்கிறேன்.